ஏ.ஆர். அப்துல் லத்தீப் அவர்கள் எழுதிய வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்ற புத்தகம் ஏ.ஆர். ஹிதாயத்துல்லா அவர்களின் முன்முயற்சியில் குரல் வடிவம் பெறுகிறது. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு மற்றுமொரு படைப்பு. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் இஸ்லாமிய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் தொடரும். இந்த வேளையில் உங்கள் அத்துணை பேருடைய பிரார்த்தனைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கின்றோம். தோல்விகளும் தவறுகளும் வெற்றியின் அறிகுறியே. யோ, என்னையா தோல்வி தவறுகளை வெற்றிக்கு அறிகுறி என்று சொல்லுகிறீர்? இதை எப்படி ஏற்க முடியும் என்றுதானே எண்ணுகிறீர்கள்? சரி, வாருங்கள், அதையும் பார்த்து விடுவோம். ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என எண்ணுகிறார், எண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் வியாபாரத்தில் இறங்கவே இல்லை. ஆக இவர் வியாபாரத்தில் இறங்கவில்லை, ஆக தவறு செய்யவில்லை, தோல்வியையும் அடையவில்லை. மற்றொருவர் வியாபாரம் செய்கிறார், முயற்சிக்கிறார், தவறு செய்கிறார், தோல்வி அடைகிறார், பாடம் கற்கிறார், மீண்டும் முயற்சிக்கிறார், தவறுகளை திருத்திக் கொள்கிறார், தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார். ஆக இந்த வியாபாரம் செய்யும் நபர் வெற்றி அடைவாரா மாட்டாரா? தவறுகள் ஏற்படும் சூழ்நிலைகள் சகஜமாக வருவதுதான். ஆனால் அந்த தவற்றை முதலில் தவறு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தவறு அல்லது தோல்வியிலிருந்து பாடம் கற்க வேண்டும். மீண்டும் அந்த தவற்றை செய்யாதிருக்க வேண்டும். தவறு செய்து விட்டோம், தோல்வி அடைந்து விட்டோம் என்று பயந்து பின்வாங்கிவிட்டால் வியாபாரத்தில் வெற்றியடைய முடியாது. எதிர்மறையான எண்ணம் என்றைக்குமே நேர்மறையான வாழ்வை தராது என்பதை மனதில் பதிவிட்டுக் கொள்ள வேண்டும். எனவே தவறுகள், தோல்விகள் கண்டு அஞ்சாமல் அதிலிருந்து பாடம் கற்று அதை செயல்படுத்தினால் வியாபாரம் மேலும் முன்னேறும்.